ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம கயல் சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலுவை இப்போ இந்த எபிசோடில் வந்து காட்டுறாங்க. பாலுக்கு வந்து ஆனந்தி பற்றின ஆனந்தி கல்யாணம் நின்றுச்சு, இப்படி எல்லா விஷயமே தெரிய வருது. ஸோ என்னாக போகுது ஏதாக போகுதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கயல் சீரியலில் பாலுவோட அண்ணன் இருக்காங்க இல்லையா, பாலு வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கண் முழிச்சு இப்போ தான் எந்திரிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா எழில் வந்து ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக கிடக்குறாங்க. ஆனால் ஒரு வழியாக கயலுக்கு தெரிஞ்சிருச்சு எழில் வந்து சீரியஸாக கிடக்குறாங்க. எழில வந்து 4-5 பேர் அடிச்சு போட்டாங்கன்னு கயலும் எழில பார்க்குறக்காக அங்கே போயிட்டுருக்காங்க. அதை ஒரு போன வீடியோவில் நான் அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பாலுவை பற்றி பார்க்கலாம். பாலு வந்து கண்ணு முழிச்சிட்டாங்க. ஸோ கண்ணு முழிச்சதுக்கப்புறமா பாலுவோட அண்ணே பாலுகிட்ட பேசுகிறாங்க. எப்படா இருக்குது இப்போ உடம்புக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பாலு உடனே நல்லா இருக்குண்ணே, ஓகே பரவாயில்ல, ஆனந்தி என்னாச்சுனே அப்படின்னு. டே பாலு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு. சொல்லுங்கண்ணே என்னாச்சு. ஆனந்தி கல்யாணம் நின்று போச்சுட்டா அப்படின்னு சொல்ல பாலுக்கு செம ஷாக்கு. என்னென்ன சொல்கிறீங்க, நான் தான் எதுவும் பண்ண வேண்டாம்னு சொன்னேனே, எதுக்கு கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னு. ஐயோ பாலு, நீ சொன்னதுக்கப்புறம் நாங்கள் எதுவுமே பண்ணலடா, ஆனந்தி விஷயத்தில் நாங்கள் தலையிடவே இல்லை. ஆனால் வந்து ஆனந்தியோட கல்யாணம் ஆட்டோமேட்டிக்காகவே நின்றுச்சு. ஆனந்தி ஒன்றை தான் காதலிக்கிறதா கடைசி நேரத்தில் சொல்லியிருக்கா. சொன்னதுக்கப்புறமா அந்த ஆனந்திக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்கல்ல, அவன் பெருங்கொண்ட சைக்கோவான். அவன் மட்டும் இல்லாமல் அந்த குடும்பமே பெரிய சைக்கோ போல் இருக்குது. அவன் ஆனந்தி வேணும் ஆனந்தி மேலே உயிராக இருந்திருக்கான். ஆனால் ஆனந்திக்கு அவனை கண்டாலே சுத்தமாக பிடிக்கல. ஆனந்தி மனசில் நீ தானடா இருக்க பாலு, அதனால் ஆனந்தி கடைசியாக எனக்கு பாலுவை தான் பிடிச்சிருக்கு, நான் பாலுவை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஆனந்தி உண்மையை போட்டு உடச்சிட்டா. அதுக்கப்புறமா அந்த சைக்கோ குடும்பம் இருக்குல்ல, அந்த குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஆனந்தியோட அண்ணன் மூர்த்தி இருக்கான்லடா, மூர்த்தியோட பொண்ணை அணுவையும் 2 பேரையும் கடத்திட்டு ஒரு 2 நாள் ஃபுல்லாக கடத்தியே வச்சுருந்துருக்காங்க. கயல் குடும்பமே பாவம் பதறி போச்சுடா. மொத்த பேரும் வந்து இவங்க 2 பேரையும் தேடுன்னு அலைஞ்சிருக்காங்க. ஆனந்தி கழுத்தில் தாலி கட்ட போக விடாமல் தடுத்துருக்காங்க. மொத்த பேரும் தடுத்து கடைசியாக அன்பு போலீஸோடு வந்து அந்த சைக்கோவோட குடும்பத்தையே வந்து அரெஸ்ட் பண்ணி போட்டுட்டு ஆனந்தியும் அணுவையும் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இவ்வளோ கதை நடந்திருக்குடா. அந்த குடும்பம் பாவம் இப்போது பெரிய ஒரு கஷ்டத்தில் இருக்குது. இந்த ஒரு கஷ்டத்தில் இன்னொன்று ஒரு விஷயம் தெரியுமா, இந்த விஷயத்தை கேட்டால் உனக்கு செம ஷாக் ஆகும் அப்படின்னு. என்னன்னே சொல்லுங்கள். ஆனந்தியோட அக்கா சொன்னல, கயலோட ஹஸ்பண்டு தாண்டா நீ வந்து ஒருத்தவங்க கூட சண்டை போடுவியே, அவன் தான் கயலோட ஹஸ்பண்டு, அவன் பேர் எழில் அப்படின்ட்டாங்க. ஓ, அப்போ அந்த எழில் அந்த ஆனந்தியோட அக்கா ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்டோன்னே பாலுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஆமாம், ஆனந்தியோட அக்கா ஹஸ்பண்டு தான் அந்த எழில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே என்னென்ன சொல்கிறீங்க, அப்போ இவ்வளோ நாள் வந்து சொந்தத்துக்குள்ளேயே நான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஆமாடா பாலு, நீ சொந்தத்துக்குள்ளே தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்த. இன்னொன்று தெரியுமா, நம்ம பசங்க எழில் அடித்து போட்டுட்டாங்களாம் அப்படி சொல்ல பாலுக்கு இன்னும் ஷாக் ஆயிடுச்சு. என்னென்ன சொல்கிறீங்க, எழில் அடித்து போட்டாங்களா? ஆமாடா, அவன் வந்து ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கிறதா பேச்சு வருது. ஆனால் இந்த விஷயம் எதுவுமே அந்த குடும்பத்துக்கே தெரியாதான். எழில் வந்து ஏதோ கயல் கூட சண்டை போட்டுட்டு எங்கேயோ போயிருக்காரு. போனவர் திரும்ப வரவே இல்லை. கயல் ஃபேமிலியே மொத்தமாக ஆனந்தி அணு விஷயத்தில் போராடுறதுனால அங்கே எழில வந்து மறந்து விட்டுட்டாங்க. மறந்து விட்டுறத தாண்டி அங்கே நேரம் இல்லை. ஸோ இதை பார்த்துட்டு அதை பார்க்கலான்னு இருந்திருக்காங்க. ஆனால் எழில் இன்னும் வீட்டுக்கு வரலை. அப்போ தான் விசாரித்து பார்த்ததில் நானும் விசாரித்து பார்த்தேன், என்ன எழில காணுமே, இந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணலான்னு. அப்போ தான் தெரியுது 4-5 பசங்க போட்டு அடித்தாங்கன்னு. அந்த பசங்க யாருன்னு பார்த்தா நம்ம பசங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னனே பாலுக்கு உடனே கையும் ஓடலை காலும் ஓடலை. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பாலு கால் பண்ணுறாங்க. டே மச்சான், இப்போது ஒருத்தவன் நம்ம கூட சண்டை கட்டிகிட்டு இருந்தான்ல, அவனை எதுவும் பண்ணிங்களா அப்படின்னு. டே ஆமாடா மச்சான், நீ தானே சொன்ன அவனை எப்போ பார்க்குறீங்களோ பார்க்குற இடத்துல வச்சு செஞ்சுருங்கன்னு. அதான் மச்சான், அன்றைக்கி அவன் நைட்டில் வந்து நடந்து போயிட்டு இருந்தான். நாங்கள் எல்லோரும் ஆட்டோவில் வந்துட்டு இருந்தோம். அவனை பார்த்தோம், நல்லா வச்சு செஞ்சிட்டோம். அவன் என்ன செத்துருக்கணுமே மச்சான், உயிரோடையா இருக்கான் அப்படின்னு. டே என்ன காரியம்டா பண்ணிங்க, அவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு. யார் மச்சான், உன்னோட எதிரி தானே, பரம எதிரி தானே, அவன் யார், அவனுக்கு எதுக்காக வந்துட்டு நீ இப்படி வந்து பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு பாலு சொல்கிறான், டே அவன் இப்போ நான் லவ் பண்ணுறேனே ஆனந்தியோட அக்கா புருஷனாடா அவன் அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா மச்சான் சொல்கிற, அக்கா புருஷனா, ஐயோ நீ தானடா மச்சான் சொன்ன அவனை பார்க்கும்போது செஞ்சுடணுன்னு, அதான் நாங்களும் செஞ்சுட்டோம். இப்போ என்னாச்சுடா, அவனுக்கு உயிர் எதுவும் பொழைச்சானா செத்துடானாடா, எங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு. டே ஏன்டா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க தேவையில்லாமல்.
நான் ஏதோ அந்த கோவத்தில் சொன்னேன், அதுக்குன்னு நீங்கள் உண்மையிலேயே அப்படி பண்ணிடுவீங்களா அப்படி? டே மச்சான், பேச்சை மாற்றாத மச்சான். நீ தானே சொன்ன, அதனால தானே நாங்கள் பண்ணோம். இப்போ என்னன்னா ஏன் பண்ணீங்கன்னு எங்களையே கேட்டுட்டு எங்களை மாட்டி விட்ருவ போலையே அப்படின்னு சொன்னோடனே, என்னடா சொந்தம்னு சொன்னோடனே பாசம் பொத்துக்கிட்டு வருதா? அவன் சொந்தமோ பந்தமோ அவன் நம்மளுக்கு எப்போயும் எதிரி தான் அப்படி சொன்னேன். டே அப்படி சொல்லாதீங்கடா, அவ்வளோதான். என்னென்னமோ ஆகிப்போச்சு. இதுக்கப்புறம் நான் அவர் கூட சண்டை போடையோ இது பண்ணியோ நான் விரும்பலை. எனக்கு எந்த பிடிவாதமும் இல்லை. நான் அவர்கிட்ட போய் அவர் கண்ணு முடிச்சோடனே நான் மன்னிப்பு கேட்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பாலு சொல்லிட்டு தயாராகிறாரு. பாலு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் டாக்டரை பார்க்குறாங்க. பாலுவோட அண்ணன் என்ன ஆச்சு என் தம்பிக்கு, இப்போ ஓகேவா டிஸ்சார்ஜ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குங்க. ஓகே தாராளமாக டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் பாலுக்கு ஆனந்தியை பார்க்கணுன்னு ஒரு யோசனை. உடனே அவங்க அண்ணன்ட்ட, அண்ணே நான் ஆனந்தியை பார்க்கலாமாண்ணே, எனக்கு ஆனந்தியை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க அண்ணே சொல்கிறாங்க, டே இப்போ தானே வீடே கலவரமாகி பிரச்சனையாகி கிடக்கு. இப்போ நீ ஆனந்தியை பார்த்தேன்னு வச்சுக்க, அம்படுத்தான் வீடு ஃபுல்லாக பூகம்பமே வெடிச்சிரும். அதுவும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் உன்னோட சண்டைக்காரன் எலியில் வேற காணும். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருடா. இப்போதைக்கு வந்துட்டு நீங்கள் படிங்க. இப்போதைக்கு ஆனந்தி படிக்கட்டும். நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தால் தானே ஆனந்தி உனக்கு கல்யாணம் பண்ணி தருவாங்க. அது வரைக்கும் அந்த மூர்த்தி இருக்கானே, அவன் கல்யாணம் உனக்கு பண்ணியே கொடுக்கக்கூடாதுன்னு ரொம்பவே போராடிட்டு இருக்கான். இதுக்கிடையில் நீ யார் மேலே கையை வச்சுருக்க? ஆனந்தியோட அக்கா புருஷன் மேலே கையை வச்சுருக்க. இது தெரிஞ்சாலும் கல்யாணம் ஸ்டாப்பாக நிறையாவே வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செஞ்சு நீ பொறுமையாக இருடா. கொஞ்சம் பொறுமை இல்லாமல் நடந்துக்காத. எதாக இருந்தாலும் பின்னாடி பார்த்துக்கலாம். ஆனந்தி ஃபஸ்ட் நல்லா படிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆனந்தியோ உனக்கே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏதாச்சும் போராடியாச்சும். இப்போ ஆனால் தயவு செஞ்சு எதுவும் குறுக்கு வேலை பார்த்துடாதடா பாலு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பாலுவும் சரிண்ணே, ஆனால் எனக்கு ஆனந்தியை பார்த்தே ஆகணுமே. பாலு ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாதா? ஆனந்தி உனக்கு பெர்மனண்டாக வேணும்னா இப்போதைக்கு ஆனந்தியை பார்க்காம இரு அப்படின்ட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆனந்தி பாலு எப்படி இருக்கான்னு தெரியல, என்ன பண்ணுறான்னு தெரியல, வீட்டோட சுச்சுவேஷன் வேறு இப்படி ஒரு பிரச்சனையில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்திக்கு ரொம்ப பெரிய கஷ்டம். இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, எப்பயுமே வந்து இந்த லவ் பண்ணும்போது அந்த லவ்வரை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுலாம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே ஆனந்தியோட நிலைமையும் பாலுவோட நிலைமையும். 2 பேரும் அவ்வளோக்கு காதலிச்சோம். குடும்பத்தில் சண்டை, குடும்பத்தில் பிடிக்காமல் காதலிக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த எபிசோட் பார்க்கும்போது மனசு ரொம்பவே எமோஷ்னல் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவையும் மறக்காமல் பார்த்துக்கோங்க. நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எனக்காக கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். டடா.